ஆனால் கடவுளுக்குலாம் வரைச்ச பிள்ளையா, ஒரு கடவுளுக்கு கூட வரைச்ச பிள்ளையா, கற்பனாரு இருக்கிறாரு, நல்லவனுக்கு ராஜ் ஒதுக்குதே. ஐயோ கடவுள் கத்தானே ஐயோ வாங்கணும் கடவுள் அட கடவுளே பகவானே எவ்வளவு சீக்கிரம் பேசிட்டோம் அவரை கேட்கிறாங்க. எவ்வளவு சீக்கிரம் நாங்க எந்த அளவுக்கு அப்படியே வியாபாரமே அவங்க சேர்த்து கல்யாணத்துக்கு போனாங்க. போயிட்டு மட்டும் கொஞ்சம் அங்கே போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் சுற்றி பார்த்தாங்க. ஐயோ வேகையில எப்படி வந்துச்சோ தெரியலையே. இந்த பையன் போன வருஷம் போயிட்டு வந்தது. அப்ப கூட என் பேர் சாந்தினி. இது வந்துட்டு எங்கள் ஊர் உப்படமங்கலம் ஜோதி வடத்தில் இருக்கோம். என்னோடய கொழுந்தனார் பேர் வந்துட்டு பிரபு, அவங்க ஒய்ஃப் பேர் வந்துட்டு மதுமிதா. அவங்களுக்கு வந்துட்டு 2 குழந்தைங்க. தியா வந்துட்டு 11 வயசு, ரிதன் வந்துட்டு 3 வயசு. இந்த மதுமிதா அவங்க அப்பா 61 வயசு முத்துகிருஷ்ணன். இவங்க 5 பேரும் சேர்ந்து ஏப்ரல் 18ஆம் தேதி வந்துட்டு டெல்லி டூர் போயிருந்தாங்க. டெல்லி டூர் போயிட்டு நேற்று ஏப்ரல் 29ஆம் தேதி வந்துட்டு கொல்கத்தாவில் வந்து ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்துட்டு நைட்டு 8 மணி வாக்கில் பிரபுவும் மதுமிதாவும் வெளியில் போயிட்டாங்க. இவங்க 3 பேர் மட்டும் ஹோட்டல் ரூமில் இருந்திருக்காங்க. அப்போன்னு பார்த்து அந்த ஹோட்டலில் வந்துட்டு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுனால அவங்க 3 பேர்த்தால வெளியே வர முடியல. அப்போ 1 மணி வாக்கில் எங்கள் குழந்தனார் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி பிள்ளை பையன் என்னோடய மாமனார் 3 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் தமிழ்நாடு அரசு முதல்வர் அவர்கள் வந்துட்டு அவங்க 3 பேர்த்தோட உடல்களை வந்து சீக்கிரமாக எங்கள் ஊருக்கு கொண்டுட்டு வரதுக்கு உதவி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.